தேரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை பற்றிய கோட்பாடு. அதில் டைப் அப்ரோச், உடல்வாகு அடிப்படையில் ஆளுமை கோட்பாடு வழங்கப்பட்டது. அதில் இரண்டாவதாக கிரிச்மர் என்பவர் உடல் வாகின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினார். பேஸ்ட் ஆன் த பாடி பில்டு. இவர் ஒரு ஜெர்மன் சைக்காட்டிஸ்ட், ஜெர்மன் நாட்டை சார்ந்த உளவியல் நிபுணர். இவர் உடல் வாகின் அடிப்படையில், எக்ஸாம்பிள் பைக்னிக், ஃபேட் பாடிஸ், உருண்ட அல்லது பருத்த உடல் தேகமுடையவர்கள் என்றும், இதை நம்ம சோஷியபிள், மிக எளிதாக மற்றவரோடு இணக்கம் ஏற்படும், இவங்களை நம்ம சைக்ளோதைம் என்றும் அழைக்கலாம். சைக்ளோதைம். இரண்டாவதாக அத்லட்டிக், இவங்க பாடி இல்லை பேலன்ஸ்டு பாடி, அப்படின்னா இடைப்பட்ட உடல் தேகம் உடையவர்கள், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அதிக ஆற்றல் மிக்கவர்களாக காணப்படுவாங்க. அத்லட்டிக் டைப்பு. இவங்க சைசோதைம் என்று அழைக்கலாம். சைசோதைம். இவங்களை பொறுத்தளவு இன்ட்ராவோட்டாக இருக்கலாம். அடுத்ததாக லெப்டோசொமாட்டிக், இவங்க லீன் ஆர் தின்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒல்லிய தேகமுடையவர்கள், ஒல்லிய தேகமுடையவர்கள். அன்சோஷியபிள், சமூகத்தோடு இணக்கம் அவ்வளவா இருக்காது, அதனால் நம்ம அன்சோஷியபிள் என்று குறிப்பிடுகிறோம். தென் மூன்றாவதாக ஷெல்டன் அவருடைய கிளாஸிஃபிகேஷனில் மீண்டும் எப்படி கிரிச்மர் மூன்றாக பிரித்தாரோ அதே மாதிரி ஷெல்டன் என்பவரும் மூன்றாக ஆளுமையை பிரிக்கிறார். எண்டோமார்பிக்னா குண்டானவர்கள், மீசோமார்பிக் இடைநிலை தேகமுடையவர்கள், எக்டோமார்பிக் அப்படின்னா ஒல்லியானவர்கள். சோஷியபிள், சமூக இணக்கம் இருக்கும். அதுக்கடுத்து செல்ஃப் அசர்ட்டிவ், தன்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்ததாக அன்சோஷியபிள், சமூகத்தோடு இணக்கமின்மையாக எக்டோமார்பிக் இருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. தென் யுங் கிளாஸிஃபிகேஷன். காரல் யுங்கு கேள்விப்பட்டிருப்போம். அவர் யுங்கு எப்படி கிளாஸிஃபைட் பண்ணார்னா இன்ட்ராவோட், எக்ஸ்ட்ராவோட், அகமுகன், புறமுகன் என்று இரண்டு நிலையாக அவர் பிரித்தார். அகமுகன் என்றும் புறமுகன் என்றும். அப்போ அகமுகன் என்றவங்க எப்படி இருப்பாங்க, புறமுகன் என்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது பெரும்பாலும் டே ட்ரீமர், யார் அகமுகன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அகமுகன் என்பவங்க டே ட்ரீமர் அப்படின்னா பகற்கனவு காணக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இவங்களை பொறுத்தளவு என்னன்னாக்கா சப்ஜெக்டிவ் பர்சன், தன்னுள் ஒடுங்கி இருக்கக்கூடியவர்களாக இன்ட்ராவோட் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ரிஜிடிட்டியாக இருப்பாங்க. ரிஜிடிட்டினா பிடிவாத குணமுடையவங்க, ஆனால் பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி கொண்டவர்கள். இது மட்டும் இல்லாமல் இன்ட்ராவோட்டை பொறுத்தளவு ஷையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, அப்படின்னா கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. தென் அடுத்ததாக எக்ஸ்ட்ராவோட்டை நம்ம புறமுகன் என்று அழைக்கிறோம். அப்படியே இன்ட்ராவோட்டினுடைய ஆப்போசிட். அப்போ இன்ட்ராவோட்டினுடைய ஆப்போசிட்னாக்கா இவங்க சோஷியலி மிங்கிள் வித் அதர்ஸ், சமூக ரீதியாக மற்றவரோடு இணைந்து வாழ்வாங்க, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவு ஆப்ஜெக்டிவ் டைப்பு, புறவயத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவோட்டு. ஜஸ்ட் லைக் அப்படின்ற ஒரு தீமை இவங்க வச்சுட்ருப்பாங்க. அப்படின்னா காரல் யுங்கு அழகாக கிளாஸிஃபைட் பண்ணியிருப்பார் இன்ட்ராவோட், எக்ஸ்ட்ராவோட். அதனால் இதில் நம்ம யுங்கினுடைய கிளாஸிஃபிகேஷன், தென் ஷெல்டன் கிளாஸிஃபிகேஷன், தென் கிரிச்மர் கிளாஸிஃபிகேஷன். அப்போ கிரிச்மர் 3 வகையாக பிரித்தார், அடுத்து ஷெல்டன் 3 வகையாக பிரித்தார், யுங்கு 2 வகையாக பிரித்தார்.